ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் இந்த கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா அவுட் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் அவுட் பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி இறுதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கமிங் சூன் கொடுத்துட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கலையா, அனைவருமே தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னாலே இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா பணிக்கான தேர்வு செய்யும் முறை எப்படி தேர்வு செய்வாங்க, இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வயதுகள் இருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை செய்வது, ஆன்லைன் மூலமாகவா இல்லை ஆஃப்லைன் மூலமாகவா, எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறாங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, இதில் பார்த்தீங்கன்னா எப்படி தேர்வு செய்ய போகிறாங்க, எதன் அடிப்படையில் அனைவருமே இதில் செலக்ட் பண்ண போகிறாங்க, இதில் எக்ஸாம் இருக்குமா இருக்காதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு எப்படி அப்ளை செய்வது, என்னென்ன தகுதிகள்லாம் இதுக்கு கொடுத்துருக்காங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்க போகுது, இந்த கிராம உதவியாளர் வேலை வேலை எப்படி இருக்கும், என்னென்ன பணிகளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த விஓ அசிஸ்டண்ட்டுக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பாக தான் அனைவருமே ஆளுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டீஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 2024 பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அவுட் பண்ணியிருந்தாங்க. இப்போ டிசம்பர் பார்த்தீங்கன்னா முடிந்தது. 2025 தொடங்கி பிப்ரவரி ஆயிடுச்சு. இனிமேல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் பண்ணுற மாதிரி கொடுக்கல. இந்த வேகன்சி ஓவராலாகவே 2299 வேகன்சி கொடுத்துருக்காங்களே. இது பார்த்தீங்கன்னா 2028க்கான 22க்கான வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 2023 24க்கெலாம் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத தெரியல. இருந்தாலுமே இப்போ வருகின்ற பிப்ரவரி இறுதிக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளோ வேகன்சி இன்னும் இன்க்ரீஸ் ஆகி வரப்போகுதா அப்படின்றத நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் தான் இருக்குது. இருந்தாலுமே இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் வேலைக்கு ஆண்கள் பெண்கள் இருவருமே எந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும், வேலைகள் பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளருடைய வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா கிராம உதவியாளர்னால் உங்களுடைய கிராமங்களில் இருக்கக்கூடிய இறப்பு பிறப்பு அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலப்பதிவேடுகள் பதிவு செய்தல், ரெக்கார்டுகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் பராமரித்தல், இது போன்ற பதிவு செய்தல் அனைத்து வேலைகளும் உங்களை மாரி தான் போகும். இது மாதிரி தான் உங்களுக்கு இந்த வேலையை பொறுத்தளவுக்கு கிராம உதவியாளருக்கான வேலை இருக்கும். அதனால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்கும், எதன் அடிப்படையில் அனைவருமே தேர்வு செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூகள் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா அனைத்து வெரிஃபிகேஷனும் நடந்து தான் நம்மளுக்கு எந்த வேலையை கொடுக்க போகிறாங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தாவே நீங்கள் 5வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே ஒரு மிக ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் கொடுத்துருக்கக்கூடிய நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா விருப்பம் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வயது வரம்பு அப்படின்னாலே வயது வரம்பு என்ன வயது வரம்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது வரம்பை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 21 வயதுலேருந்து 38 வயதுக்குள்ளே 40 வயதுக்குள்ளே நீங்கள் மகாதவராக இருந்தாலே போதும். நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே
சேலரியை பொறுத்தளவுக்கு ஸோ ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 11,100 பேசிக்காகவே 11,100லேருந்து 35,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து ஸோ கொடுக்க போகிறாங்க. சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக தான் வந்து இருக்க போகுது. சொன்னால் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு லொக்கேஷன் ஜாபுடைய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த ஊர்லேயே உங்களுக்கு வந்து வேலை வேணும் அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த வேலையை நம்மளுக்கு எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாடு ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் ஸோ நம்மளுக்கு இந்த நோட்டீஸ் வந்து ஸோ அவுட் பண்ணியிருக்காங்க. சொன்னால் ஒவ்வொரு மாவட்டமாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஸோ வேகன்சிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சொன்னால் எவ்வளோ வேகன்சி அப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சொல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே 2,299 வேகன்சி வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. சொன்னால் இந்த வேலைக்கு ஸோ அனைவருமே தகுதியானவர்கள் அனைவருமே இந்த வேலைக்கு நீங்கள் வந்து ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், எதன் அடிப்படையில் செலெக்ஷன் ப்ராசஸ் ஒரு பேட்டர்ன் வந்து என்ன அப்படின்றது எல்லாருடைய ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே எக்ஸாம் முறையில் தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தெரியும். ஒரு பேரை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வந்து சரளமாக படிக்க தெரிஞ்சாலே போதும். ஸோ அதுக்கூட சரளமாக எழுத தெரிந்திருந்தாலே போதும். ஸோ எந்த வேலைக்கு நீங்கள் ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் 5வது தேர்ச்சி பெற்று இருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ இதில் என்னென்ன மார்க்கின் அடிப்படையில் மார்க் வந்து வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிரைவிங் வந்து ஓட்ட தெரிஞ்சுக்கணும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் வந்து ஓட்ட தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய கிராமங்களில் ஸோ சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் பேர்களை ஸோ அனைத்துமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ அனைத்துமே இது மாதிரி தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டிரைவிங் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு 10 மார்க்கு. ஸோ ரீட் மற்றும் ரைட்டிங்க்கும் ஒரு 40 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் நீங்களுக்கு 40 மார்க் வந்து வழங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வளர்ந்துருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய இருப்பிடத்துக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சுற்றி இருக்கிற மாவட்டங்களை ஸோ கிராமங்களே தெரிஞ்சிருந்தாலே போதும். அதுக்கு ஒரு 25 மார்க்கு. இன்டர்வியூக்கு ஒரு 15 மார்க்கு. ஓவராலாகவே 100 மார்க்கு அடிப்படையில் தான் ஸோ அனைவருமே இந்த வேலையை வந்து ஸோ வழங்கியிருக்காங்க. அதனால் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஸோ அப்டேட்டாக தான் வந்து இருப்பது. ஸோ ஆனால் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து 5வது தேர்ச்சி பெற்று இருந்தாலே ஸோ போதும். ஜாப்பை பொறுத்தளவுக்கு உங்களுடைய சொந்த ஊரிலே இந்த வேலை வந்து கிடைக்க போகுது. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஸோ யாருக்கெல்லாம் முன்னுரிமைலாம் கிடைக்க போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முன்னுரிமை அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து சில 20% வந்து தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதனால் இது முன்னுரிமைனா முதல் பட்டதாரியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வாரண்டி ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஸோ ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கப்படும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பட்டதாரி இருந்தீங்க அதுக்கு தகுந்த சான்றிதழ்கள் ஸோ அனைத்தையுமே சமர்ப்பிக்க போகணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தாலே இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கிடைக்க போகுது. இருந்தாலே நம்ம எதிர்பார்த்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து வெளியாக போகுது. ஸோ அதனால் இந்த கிராம உதவியாளருக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அண்ட் வில்லேஜேஷன் ஜாப் 2025 பார்த்தீங்கன்னா ஸோ கூடிய விரைவில் அப்டேட் வந்து ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்து வெளியிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.